ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு அழகான பென்சில் பென்னெல்லாம் போட்டு வைக்கிற ஒரு அழகான ஒரு பாக்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு நான் வந்து ஒரு 8க்கு 8ல் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப சென்டர்லேருந்து இந்த மாதிரி மேல் நோக்கி மடித்து விட்டுக்கிறேன். நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நிமித்திக்கணும். அதுக்கப்புறமா மேலே இந்த டைமண்ட் மாதிரி இருக்குல்ல, இந்த எண்டில் கொண்டு க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு பேக்கில் உள்ளது மட்டும் பின்னாடி வச்சுட்டு இதை அப்படியே கீழே வச்சுக்கணும். இது மாதிரி நீங்கள் எத்தனை அடுக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்றபடி ஒரு அடுக்குக்கு 4 பீசஸ் தேவைப்படும். 3 அடுக்கு செய்கிறதா இருந்தால் 12, அடியில் 1 13 தேவைப்படும். அதே 4 அடுக்கு செய்கிறதா இருந்தால் 13க்கு கூட ஒரு 4 17 தேவைப்படும். இப்போது நம்ம லைட்டாக க்ளூ போட்டுக்கலாம். க்ளூ போடலைன்னா அது உருவி அது என்ன சொல்லுவீங்க நீங்கள், வெளியே வந்துடும். அந்த கரெக்டாக அந்த ஒரு எண்டு அந்த பாதி லைன் வரைக்கும் உள்ளே போகணும். லைட்டாக க்ளூ போட்டுக்கிட்டு சுற்றி 4 அணம், ஒரு ரோயில் 4 அணம் பண்ணுற பாருங்கள். நீங்கள் என் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, அதுக்காக நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்படி 4 அணத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் 4 அணத்தையும் வளைச்சி இந்த இடத்துல கொண்டு கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் வரும். இங்கே பார்த்தீங்களா, டைமண்ட் மாதிரி டைமண்டோட பகுதி ஷேப் மாதிரி அப்படியே ட்ரையாங்கிளாக வரும். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை செட்டு வேணுமோ அத்தனை. நான் இப்போ ஒரு செட்டுக்கு 4 வச்சு நான் 3 அடுக்குனா 3 அடுக்கு, 4 அடுக்குனா 4, 3 போதுமானதாக இருக்கும். 4ன்னா கொஞ்சம் கூட க்யூட்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க உங்களுக்கு எது தேவைன்னு. கலர் காம்பினேஷன் உங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி. நான் பொதுவாக கலர் சிலர் வீடியோவுக்காக நல்ல கலரை சூஸ் பண்ணி அப்படி கொடுப்பாங்க. நான் என்கிட்ட இருக்கிற கலர்களை தான் பொதுவாக யூஸ் பண்ணி நான் இது வரைக்கும் பழக்கம் இல்லாததை வரும்போது அடுத்த நல்ல கலர் போட்டு வேறு வீடியோக்குள்ளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு தான் பண்ணுவேன். அதனால தான் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரீனும் ப்ரௌனும் வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி பார்த்திங்களா, ஒரு லேயர் அங்கே பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த லேயர் நான் பண்ணுறேன். இதுக்கு இடைக்குள்ளே கம் போட்டு இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கணும். கரெக்டாக ஒட்டிட்டு அதை நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த ஒரு லேயர் மட்டும் தள்ளிக்கிட்டு நிற்கும். இப்போ நான் இன்னொரு லேயரு நானே செஞ்சுட்டேன். இப்போ எப்படி ஒட்டுறதுன்னா, இந்த ட்ரையாங்கிள் ஒரு சைடு தள்ளிட்டு நிற்குதுல்ல பின்னாடி எக்ஸ்ட்ராவாக, அதில் அப்படி கம் போட்டு க்ளூ உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தோணுதோ அப்படி இந்த 4 முனையும் அந்த பாக்ஸோட உட்பகுதியில் வரும். கரெக்டாக நீங்கள் வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஒரு கார்னரில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அதை உள்ளாடி ஒட்டி விட்டுக்கணும். இப்போ நான் 3 அடுக்கு ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு அதில் அடியில் அதே அளவுக்கு நம்ம என்ன சைஸு மற்ற இதுக்கு எடுத்தோமோ அதே சைஸ். இப்போ நான் 8க்கு 8 எடுத்தேன்னா அந்த 8க்கு 8 அதை நான் இந்த மாதிரி 2ஆம் மடக்கி அப்புறம் திருப்பி வச்சு 2ஆம் மடக்கி நம்ம உள்ளாடி ப்ளஸ் வர மாதிரி பண்ணிவிட்டு 4 முக்கையும் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கணும். மடித்து விட்டுக்கிட்டு இந்த 4 முக்கையும் திருப்பி வச்சுக்கிட்டு எந்த பகுதி அடியில் வருமோ அந்த பகுதியை திருப்பி வச்சுக்கிட்டு அதில் நான் இப்போ 4 அடுக்கு ஆக்கிட்டேன். ஃபஸ்ட்டு 3 அடுக்கு வச்சுட்டு இப்போ 4 அடுக்கு ஆக்கிட்டேன். ஏன்னா 3 அடுக்கு கொஞ்சம் குட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் ஆக்கிட்டேன். இந்த 4 முக்கையும் உள்ளாடி அந்த ஒரு இடைவெளிக்குள்ளாடி விட்டுக்கலாம், சொருகிக்கலாம். இப்போ நான் சொருகிறேன் பாருங்கள். பார்த்திங்களா, இந்த இடைவெளியில் சொருகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த இடைவெளியில் சொருகிட்டு அதே மாதிரி அடுத்த இடைவெளியில் இந்த பக்கம் சொருகிட்டு அடுத்த பக்கத்தையும் நம்ம சொருகி விட்டுக்கலாம். இப்போ நான் சொருகிட்டேன். பேக் சைடு எப்படி இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி நமக்கு வரும்.
அப்புறம் உள்ளாடி நம்ம ஏதாவது ஃப்ளவர்ஸு ஏதாவது வீட்டில் இருக்கிற பொருட்களையெல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செய்ய வைங்க. தேங்க்யூ.